பொது காலத்தின் 14ஆம் வாரம். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தைகள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 41 இறை வார்த்தைகள் 55 57. அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்த போது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓடவிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினார். நாடு முழுதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாய் இருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியமாக எடுத்துக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நமது வானக தந்தை இதை உணர்ந்தாலே ஒளிந்திடும் சிந்தை, கூரைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும். இறைவன் நமது வானக தந்தை. நம் தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாய் இருந்தது. அப்பொழுது பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்றார். இன்று நமக்கு பைபிள் படிப்பதில் பஞ்சம், நற்செயல்கள் செய்வதில் பஞ்சம், பொருளில் பஞ்சம், உழைப்பில் பஞ்சம், செயல்பாடுகளில் பஞ்சம், எல்லாவற்றிலும் பற்றாக்குறை தான் இருக்கு. நமக்கு எதுவுமே ஆண்டவர் நிறைவாக செய்யக்கூடிய தேவன். நிறைவான தேவன் நம்மிடத்தில் குறையே வைக்க மாட்டார். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எப்படி பார்வோன் ராஜா யோசேப்பிடம் செல்லுங்க, அங்க உங்களுக்கு உணவு கிடைக்கும் சொன்னார். அதுபோல தேவன் இன்று நம்மை பார்த்து கூறுகிறார், நீங்கள் என்னிடம் பாருங்கள், உங்களுக்கு ஆன்ம உணவும் தருகிறேன், உடல் உணவும் தருகிறேன் என்று கூறுகிறார். அதனாலதான் நம் மீது பரிவு இரக்கம் கொண்டு அங்க என்ன செஞ்சார் இயேசுப்பா? மக்களுக்கு போதனை செய்யும் பொழுது அந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சீடர்கிட்ட சொல்ற, என்ன உணவு இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, 2 மீன்களும் 5 அப்பங்களும் தான் இருக்கு. ஆனா அதை கொண்டு என்ன செய்தார்? எடுக்க 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 பெருகிற்று. ஆகவே அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை நோக்கி நாம் செல்லும் பொழுது நம்முடைய பஞ்சம் விலகும், நம்முடைய வறுமை விலகும், நம்முடைய கவலை கண்ணீர்கள் துடைக்கப்படும், நம் நிலைகள் மாற்றப்படும். அதனது காலத்தில் அதனதை நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவன் நம்மை. ஆகவே இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்று என்ன தெரியுங்களா? என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லா வகையான ஆசீர்வாதம் தருகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆகவே பதிலுரை பாடல்ல திருப்பாடல் 33 கூறப்பட்டுள்ளது போல, உண்மையே நம்பும் எங்கள் மீது உங்கள் பேரன்பு இருப்பதாக. உண்மையே நம்பும் எங்கள் மீது உங்கள் பேரன்பு இருப்பதாக. ஆகவே தேவனை நம்புவோம், அவருடைய பேரன்பில் நாம் உழைப்போம், அவருடைய பேரன்பில் நாம் புகழ்வோம், அவருடைய பேரன்பில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.